காய்ந்த கட்டையின் இடத்தில் அக்கினி அதிசீக்கிரம் பற்றுதல் போல் பக்குவர்களாகிய ஜீவர்களிடத்தில் கடவுளருள் வெளிப்பட்டால் அத்தருணமே சுத்தமாதி 3 தேக சித்தியும் வரும் என்கின்றார். சுத்தமாதி 3 தேகம் என்பது சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். பக்குவம் இல்லாதவர்களுக்கு அருள் செய்தாலும் கதனையின் இடத்தில் அக்கினி செல்வது போலவாம். அதாவது என்னன்னா, வாழை மரத்தில் எப்படி தீ முட்டினால் தீ பற்றாதோ அதுபோல் பக்குவம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவனே அருள் செய்தாலும் வாழை மரத்தில் நெருப்பை கொளுத்துவது போல் என்கின்றார். நம்முடைய ஊர்களிலும் நமது தேசத்திலும் இந்த பூமி பந்திலும் சாமி ஆடுகின்றவர்கள் எல்லாம் கடவுளின் அருளை பெற்றவர்களா என்றால் இல்லை, அவர்கள் அனைவரும் மனக்கோளாறு உடையவர்கள், அவ்வளவுதான். சரி, எங்கும் பூரணராகி நிறைந்து விளங்குகின்ற இயற்கை உண்மை வடிவினரான சர்வ வல்லமையை பெற்ற அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே கருணை கொண்டு இந்த மனிதனுக்கு அருள் செய்ய நினைத்தாலும் அந்த மனித தேகத்தில் அந்த ஏக இறைவனின் அருள் காரியப்படுமா என்றால் சத்தியமாக காரியப்படாது.